சூப்பராக பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் குருமா. நம்ம வீட்டில் சூடாக காரமான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பூரி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசை. இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் இதாங்க, பூரி கிழங்கு மசாலா தோசை. இந்த ரெசிபி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க வீடியோவில். இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்திங்கன்னா பூரிக்கு ஒரு குருமா செஞ்சுக்கலாம். நான் பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். நாங்கள் இப்படி தான் குருமா வித்தியாசமான இல்லை, சாம்பார் தூள் போட்டு செய்வோம். அதனால் சூப்பராக இருக்கும். இது நம்ம மத்தியானத்துக்கு சாதத்தை கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் நான் பூரி போட்டு எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிழங்கு வேகிறதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்து கொஞ்சம் இது பண்ணி மசிச்சு வைக்கணும். இப்போ நம்ம பூரி போட்டாச்சு. இப்போ கிழங்கு மட்டும் தான் ரெடி ஆகணும், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இப்போ கிழங்கு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி வெங்காயத்தோட இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோம். சாம்பார் தூள் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இந்த குருமா செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மசாலா வடை போனோன்னா இறக்கிடலாம். அவ்வளோதான், பூரி கிழங்கு ரெடி. பாருங்கள் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலா ஒன்று போல் வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது பூரிக்கும் குருமாக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும்.